ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் சொன்னதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு சோம்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 4 வத்தல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 5 பல் பூண்டு நல்லா கீறி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லெமன் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 50 கிராம் கொத்தவரங்காய் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் புளிக்குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு. டேஸ்ட்டுக்காக சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு கொத்தவரங்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.